லாஸ்ட் வீடியோவில் சிஆர்டி மாடலை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அதோட பேசிக் அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த செட்டப்பு. ஸோ நான் ஜிபிஒயில் எனக்கு கிடச்ச ஒரு சிஆர்டி மாடலை இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் ஃபேர்வேலி கேப் கிடைக்குதோ, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு வீக்லி ஃபேர்வேலி கேப் நான் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ அந்த வீக்லி ஃபேர்வேலி கேப்புக்கு மேலே இருக்கிற ஒரு பல்கியான கேண்டில் தான் சிஆர்டியாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிஆர்டி எல், சிஆர்டி ஹைன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். வீக்லி ஃபேர்வேலி கேப்பை எஃப்இஜி வீக்லி போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் கிளியராக தெரியுதா? ஸோ இப்போது நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஃபேர்வேலி கேப்பை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் அதை தான் அங்கே க்ரீன் கலர் பாக்ஸாக போட்டிருக்கேன், செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேர்வேலி கேப்புக்கு பிஃபோராக இருக்கிற ஒரு சிஆர்டி கேண்டிலை மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த பிஃபோராக இருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டிலை, திக்காக இருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டிலை நான் மார்க் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த க்ரீன் கலர் ஃபேர்வேலி கேப் மார்க் பண்ணியிருக்குது. இந்த ஃபஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கு இருக்கிற சென்டர் கேப், ஓகேங்களா? இதுக்கு மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டில் தான் நான் வந்து சிஆர்டி கேண்டிலாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிஆர்டி ஹை, சிஆர்டி லோன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ அந்த சிஆர்டி ஹை, சிஆர்டி லோ தான் வந்து இந்த திக் பாடி தான் வந்து எனக்கு வந்து இப்போ சிஆர்டி கேண்டிலாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இந்த சிஆர்டி கேண்டிலை நான் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வீக்லி கேண்டில்லேருந்து 4 ஹவர்ஸ்க்கு நான் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஹவர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. 4 ஹவர் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரேஞ்ச், அதாவது சிஆர்டியோட ரேஞ்ச் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ ஹை அண்ட் லோ, சிஆர்டியோட ஹை அண்ட் லோ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிஆர்டி லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணணும். அதாவது அந்த ஃபேர்வேலி கேப்பில் ஒரு டர்ட்டில் சூப் வைக்கணும். டர்ட்டில் சூப்னால் என்னன்றதை நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு டர்ட்டில் சூப்னால் ஒரு லிக்விடிட்டி ஹண்டிங் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். நான் பார் ரிப்ளை கொடுக்குறேன், பார்க்கலாம். ஸோ கரெக்டாக எஃப்இஜியை டச் பண்ணிவிட்டு மேலே போகணும். ஸோ என்னோடய டார்கெட்டை அங்கே ரீச் ஆகும். பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு. ஸோ ஒவ்வொரு பாராக ரீப்ளே கொடுக்கும்போது பார் ரீப்ளே நடக்குதுங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு, நம்மளோட எஃப்இஜிக்குள்ளே வந்துச்சு. வந்தோடனே நான் வந்து பையிங் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஃப்இஜி வந்துடுச்சு. ஸோ ரிவர்சல் ஆக தான் போகுது. ஏன்னா விக்கு வச்சு கேண்டில் வந்து 50% க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட் ரிவர்சல் ஆக தான் போகுது. ஸோ மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆகுது. எங்கே நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள். ஸோ சிம்பிள். இப்போது லாஸ்ட்டாக வச்சுருக்க லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கான். ஸோ நான் அந்த இடத்த இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வச்சுருக்க லோ எது? அந்த ஃபேர்வேலி கேப்பில் எனக்கு கிடச்சிருக்க லாஸ்ட் லோ. ஸோ அதை லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து 4 ஹவர்ஸில் எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பாட்டம்லேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டம் எஃப்இஜியை ஃபஸ்ட்டு டச் பண்ண அந்த பாட்டம்லேருந்து இந்த பாட்டமை ஸ்வீப் பண்ணதை 4 ஹவர்ஸோட ஸ்வீப். இந்த ஸ்வீப்புக்கு பேர் வந்து டர்ட்டில் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன? டர்ட்டில் சூப். இப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டில் எனக்கு ஒரு பிடிஆர்ஐ கிடச்சிதுன்னா நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எம்எஸ்எஸ், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரக்கூடிய வீடியோக்களில் நான் இதெல்லாம் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சாச்சு. இப்போ நம்மளோட என்ட்ரி க்ரைட்டீரியா என்ன? பிடிஆர்ஏவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஃபேர்வேலி கேப் இருக்குது, இல்லை எங்கெங்கெல்லாம் பிடிஆர்எஸ் இருக்குது, என்னென்ன பிடிஆர்எஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ உத்து நல்லா பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு பிடிஆர்ஏ சிக்கியிருக்கான். ஸோ என்ன அப்படின்னா, அந்த 4 ஹவர் எம்எஸ்எஸ் கீழே எனக்கு ஒரு ஃபேர்வேலி கேப் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கேண்டில், தேர்ட் கேண்டில், இதுக்கு நடுவில் இருக்க ஃபேர்வேலி கேப்பை நான் மார்க் பண்ணுறேன். அது சின்னதாக இருக்கும். ஸோ அது ஃபேர்வேலி கேப்புன்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக்கரும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபேர்வேலி கேப் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா அடுத்தது நம்ம பிரேக்கரை பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபேர்வேலி கேப்பை மார்க் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலேருந்து தேர்ட் கேண்டிலுக்கு இங்கே இருக்கிற கேப் சின்னோன்னு இருக்கா, அங்கே தான் என்னோடய என்ட்ரியை நான் ப்ளேஸாக வைக்க போகிறேன். ஸோ எஃப்இஜி நான் டைப் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க அந்த சார்ட் எடுத்து பாருங்கள், புரியும். ஸோ எஃப்இஜி மார்க் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு அந்த இடத்துல தான் நான் என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ லாங் பொசிஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாங் பொசிஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட என்ட்ரி அந்த ஃபேர்வேலி கேப்போட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் கீழே பாட்டம், அதாவது அந்த விக்கு வச்சு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த லோ சிஆர்டி லோக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் வந்து சிஆர்டி ஹை. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்ஷியல் புக் பண்ணிடணும் 50%, அதாவது சிஆர்டியோட ரேஞ்சோட 50%ல் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டை செட் பண்ணிக்கணும். செகண்ட் டார்கெட் தான் சிஆர்டி ஹையை வந்து புக் பண்ணணும். ஸோ இப்போது நம்மளோட என்ட்ரி ட்ரிகர் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகலைனாலும் நம்ம எந்த பீரியடை மிஸ் பண்ணுமோ அந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து
ஜஸ்ட் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ லைவில் வரும்போது நம்ம இதெல்லாம் செக்லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்பை இன்னும் டச் பண்ணல. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ரிவர்ஸ் ஆகுது, ஆனால் ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணல. இன்னும் டச் ஆகலை. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஃபேர் வேல்யூ டச் ஆகணும். டச் ஆகலைன்னா ஏன் டச் ஆகலை அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதையும் பார்ப்போம், பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறதுல எனக்கு 2.36 ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கு. ஸோ 100 ரூபா போட்டால் எனக்கு 230 ரூபா வந்து ப்ராஃபிட் அச்சீவ் ஆகும். ஸோ நம்ம ஃபேர் வேல்யூ கேப்புக்கு நியர்பை வந்துடுச்சு. ஸோ டச் ஆகாமலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஏன் டச் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு யோசித்தா இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஒரு பிரேக்கர் இருக்கான். ஸோ அந்த எம்எஸ்எஸ் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது எனக்கு பிரேக்கராக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ பிடிஆர்எஸ்ஸை அதுக்கு தான் ஒரு உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எம்எஸ்எஸ் வச்சுருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அதுதான் எனக்கு பிரேக்கர் பிளாக். ஸோ இந்த பிரேக்கர் பிளாக்கை கரெக்டாக மார்க்கெட்டு டேப் பண்ணிவிட்டு தான் மேலே மூவ் ஆயிருக்கும். ஸோ என்னோடய என்ட்ரி நான் இந்த இடத்துல கூட ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வேணால் என்ட்ரி மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ ரெகுலர் டைமில் எல்லா டைமுமே எனக்கு வந்து என்ட்ரி வந்து கரெக்ட் ட்ரிகர் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு தான் பிடிஆர்எஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எம்எஸ்எஸில் நான் வச்சுருந்தேன்னா என்னோடய டார்கெட் அழகாக ரீச் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், சிஆர்டி ஹையை கரெக்டாக மார்க்கெட் போய் டச் பண்ணும் பாருங்களேன். ஸோ நான் இப்போ டார்கெட் வந்து சிஆர்டி ஹச் தான் வச்சுருக்கேன், சிஆர்டி ஹையில் தான் வச்சுருக்கேன். அழகாக மார்க்கெட் மூவ் பண்ணி பொறுமையாக மூவ் ஆகி மேலே போய்டும். ஸோ இதுக்கு டைம் பீரியட் பார்த்திங்கன்னா மினிமம் 3 days to 4 days பக்கமாக எடுத்துருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் போனால் ரிஸ்க் கம்மி. ஸோ ரிவார்ட்ஸு கன்ஃபார்ம் ரிவார்ட்ஸ் கன்சிஸ்டன்சியாக இந்த மாடல் வச்சு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வரக்கூடிய காலங்களில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கீ லெவலுன்றது தான் ஃபேர் வேல்யூ கேப்பு. லாஸ்ட் வீடியோவில் கீ லெவல்னால் என்ன ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ என்னோடய என்ட்ரி எக்ஸிட் இப்படி தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு ஒவ்வொரு கேண்டிலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே பெரிய கேண்டில் தான் சூஸ் பண்ணேன். அதில் தான் நமக்கு ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபாலோ ஃபார் மோர். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.